2025 ரிலீஸ் ஆன திரைப்படங்களினுடைய டாப் 10 வரிசைகளை ஒவ்வொரு திரையரங்குகளும் வெளியிட்டு இருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம். பாபா சினிமாஸ் கோயம்புத்தூர் அவங்களுடைய கேட்டகரியில் முதல் இடத்தை கூலி திரைப்படம் பெற்றிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. என்றுமே முதல் இடம் சூப்பர் ஸ்டாருக்கே அப்படிங்கிற அந்த தகவல். அதற்கு அடுத்த திரையரங்கு பார்ப்போம். அதற்கு அடுத்த திரையரங்கு பார்த்தீங்கன்னா காவிரி சினிமாஸ் அவங்களுடைய டாப் 10 மூவிஸை அறிவிச்சிருக்காங்க. முதல் இடத்துல கூலி இருக்குது, ரெண்டாவது இடத்துல பைசன் இருக்குது, மூணாவது இடத்துல தலைவன் தலைவி, நான்காவது இடத்துல மாமனா, ஐந்தாவது இடத்துல குட் பேட் அக்லி இருக்குது அப்படிங்கிறத காவிரி சினிமாஸ் அறிவிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குமரன் சினிமாஸ்லையும் முதல் இடத்துல கூலி திரைப்படம், இரண்டாவது இடத்துல குட் பேட் அக்லி, மூணாவது இடத்துல இட்லி கடை, நான்காவது இடத்துல டிராகன், ஐந்தாவது இடத்துல மதராசி. இந்த திரைப்படங்களை அவங்க வரிசையிட்டு இருக்காங்க. இதுபோல் எந்த திரையரங்குகளுடைய டாப் 10 வரிசை உங்களுக்கு தேவைங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் எங்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஒளிபரப்புறோம். நம்ம எல்லா திரையரங்கினுடைய அந்த டாப் 5 டாப் 10 நம்ம ஒளிபரப்பிக்கிட்டே இருக்க போகிறோம். பல்க் இது திருச்சியில் இருக்கு இல்லையா, அவங்க முதல் இடத்துல கூலி, இரண்டாவது இடத்துல மாமன், மூணாவது இடத்துல குட் பேட் அக்லி, நாலாவது இடத்துல டியூட், ஐந்தாவது இடத்துல இட்லி கடை இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து அடுத்த சினிமாஸ் பார்ப்போம். டாப் 10 ஆஃப் 2025 விஷ்ணு சினிமாஸ் முதல் இடத்துல கூலி, இரண்டாவது இடத்துல குட் பேட் அக்லி, மூணாவது இடத்துல விடாமுயற்சி, நான்காவது இடத்தில் படையப்பா, ஐந்தாவது இடத்தில் சச்சின், ஆறாவது இடத்துல டிராகன், ஏழாவது இடத்துல டியூட், மெர்சல், இட்லி கடை, அட்டகாசம். இந்த நம்பர்ஸ் நமக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குல்ல. நிறைய ரீரிலீஸ் திரைப்படங்கள் அங்கே வந்திருந்த காட்சிகளை பார்க்குறோம். இந்த வீடியோவின் முடிவில் ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக் கான் நடித்திருக்கின்றார் அப்படிங்கிற அந்த அப்டேட்டுடனே உங்களுக்கு வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் நியூ இயர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.